கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட வேத வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்திலே ஆங்காங்கே இருக்கும் தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஒரு சிறிய ஜெபம் ஜெபித்து வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக வேத வசனம் என்று சொல்வது வெளியேற பெற்ற பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த பொக்கிஷத்தின் மூலமாக நாங்களும் கூட பரலோக ராஜ்யத்துக்காக ஆயத்தமாக்கப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக, இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் விடுதலையாக்கப்பட வேண்டும். வேத வசனம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஆளுகை செய்ய வேண்டும். தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து எல்லாருடைய கட்டுகள், சாபங்கள், குழப்பங்களை நீர் மாற்றி உடைய சியோனில் உள்ள ஆசீர்வாதத்தின் மூலமாய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இளைய குமாரனை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே 22ஆம் வசனத்திலும் 23ஆம் வசனத்திலும் இளைய குமாரனுக்கு தகப்பன் கொடுத்த 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே தகப்பன் இளைய குமாரனுக்கு முதல் கொடுத்த ஆசீர்வாதம் 22ஆம் வசனத்திலே விலையேற பெற்ற உயர்ந்த வஸ்திரத்தை குறித்து தான் நாம் படிக்கிறோம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கண்டுகளை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். இதிலே உயர்ந்த வஸ்திரங்களை குறித்து தான் கடந்த கடைசி நாளிலே நாம் தியானித்தோம். அந்த வஸ்திரத்தை குறித்து கூட வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்தையும் நாம் படிக்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. இங்கே 7ஆம் வசனத்திலே சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த 5 காரியங்கள் நமக்குள் காணப்படும் போதுதான் 8ஆம் வசனத்திலே சுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வஸ்திரம் நாம் பெற வேண்டுமானால் கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். 7ஆம் வசனத்திலே முதலாவது சந்தோஷம், 2வது கலிகூறுதல், 3வது அவருக்கு துதி செலுத்த கடவோம். இது கடந்த நாட்களிலே நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. இது 4வது காரியம்.
ஐந்தாவது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற பகுதி ஆட்டுக்குட்டியானவரை குறித்தும், இரண்டாவது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினதை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, கடந்த பிரசங்கத்திலே நான் சொன்னேன், சந்தோஷம் என்பது ரட்சிப்பின் சந்தோஷம், கலிகூறுதல் என்பது ரட்சிப்பின் சந்தோஷத்துக்கு பிற்பாடு ஒரு புது பாட்டை நம்முடைய வாயிலே கர்த்தர் வைக்கிறார். அதுதான் 40ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்முடைய கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நம்முடைய வாயிலே அவரை பாடும் புது பாட்டு. சாபத்தின் பாட்டல்ல, ஆசீர்வாதத்தின் பாட்டு. கீழே அவருக்கு துதி செலுத்த கடவோம். நம்முடைய வாயிலே எப்பொழுதும் தேவனை துதிக்கிறவர்களாக தான் இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜீவியம் இருக்கும்போது ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை, பரலோக வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அது மட்டுமல்ல, அதே 7ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இது 4வது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால், இது 5வது. இந்த 2 காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்குள்ளே ஒரு தேவனுடைய பிள்ளை பிரவேசிக்க வேண்டுமானால், ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்று சொல்வது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை, 2ஆம் ரகசிய வருகை. இந்த ரகசிய வருகை தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்குள்ளே ஆட்டுக்குட்டியானவருக்கு நாம் ஒரு மனைவியாக, ஒரு மனவாட்டியாக மாற வேண்டுமானால், இப்பொழுது சபை மனைவியின் ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆட்டுக்குட்டியானுடைய அந்த கல்யாணம் மத்திய ஆகாயத்திலே நடக்க போகிறது. அந்த மத்திய ஆகாயத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கு நாம் ஒரு மனவாட்டியாக, அவர் மனவாளனாய் நாம் மனவாட்டியாய் மாற வேண்டுமானால், வேதம் சொல்கிறது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் யார்? அவர்தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் கல்யாணம் என்று சொல்லப்படவில்லை, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ரகசிய வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாற வேண்டும் என்கிற சத்தியத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. இயேசு ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமியிலே காணப்பட்டார் என்பதற்கு வேத வசனம் நிரூபிக்கிறது. அந்த இயேசுவுக்கு நீ மனவாட்டியாய் மாற வேண்டுமானால், அந்த மத்திய ஆகாயத்திலே, அந்த கல்யாணத்திலே நாம் போய் சேர வேண்டுமானால், பூரணம் என்கிற ஒரு பூரணம் உண்டு. ஆனாலும் அவர் ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறது போல நாமும் கூட ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டும், ஆவிக்குரிய பிரகாரமாக. ஆகினால்தான் வாசியுங்கள், ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருடைய சில அம்சங்களை குறித்து அங்க படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய சில அம்சங்களை குறித்து படிக்கும் பொழுது, அவர் நொறுக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அல்லேலூயா. இந்த 7ஆம் வசனத்திலே கவனியுங்கள் பிரியமானவர்களே, அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார்,
ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடுத்து சொல்கிறார், அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல. இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய பகுதி என்ன என்றால், அந்த ஆட்டுக்குட்டியானவராயிருக்கிற இயேசுவுக்கு நாம் ஒரு ஆட்டுக்குட்டியா மாறினாதான் அந்த மத்திய ஆகாயத்தில் அவருக்கும் நமக்கும் கல்யாணம் நடக்கும். அவர் ஆட்டுக்குட்டியாகவே இந்த பூமியில வந்து ஆட்டுக்குட்டியாகவே அவர் ஜீவித்து போனார். இன்றைக்கு சபையில் இருக்கிற தேவ கிறிஸ்தவர்கள் நாம் ஆட்டுக்குட்டியா இருக்கிறோமா, இல்ல வேற எந்த குட்டியா இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே பன்றி குட்டியை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பன்றியை குறித்து, நாய்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றிலே புரள்வது போல, நாய் கக்கினதை மறுபடியும் தின்னுவது போல. இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், பின்மாற்ற ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. பின்மாற்ற ஜீவியம் செய்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு, ஆட்டுக்குட்டியை போல அந்த மத்திய ஆகாயத்திலே, அந்த கல்யாணத்திலே பங்கு பெற முடியாது. நீங்கள் சொல்லலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றேன், மேன்மையான அப்போஸ்தல உபதேசத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நான் ஒரு பெந்தகோஸ்த சபையை சேர்ந்தவர்கள், நான் இந்த சபையை சேர்ந்தவர்கள், நான் இந்த சபை விசுவாசி, நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி என்று நீ சொல்லலாம். நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில பரவுவது போல. அர்த்தம் என்ன? நாய் கக்கினதை மறுபடியும் தின்னுவது போல. கர்த்தர் உன்னை ரட்சித்தார், ஞானஸ்நானம் கொடுத்தார், அபிஷேகித்தார். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்கிறாய். அதான் கழுவப்பட்ட பன்றி. ஒரு காலத்திலே நாம் பன்றியாக தான் இருந்தோம். மிருக சுபாவங்கள் நமக்குள் இருந்தது. ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மை இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய மன்னிப்பு இல்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள்ள இல்லை. ஒரு மிருகத்தை போல நாம் ஜீவித்துக் கொண்டிருந்தோம். தன்னிச்சையாய் விடப்பட்ட கழுதைய போல நம்மை கேட்க யாருமே இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக வருத்தப்பட்டு பாவபாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு உன்னை தேடி வந்தார், உன்னை விசாரித்தார். ஒரு நல்ல சமாரியனாக, குற்றுயிராய் இருந்த உன்னை, மிருகமாய் இருந்த உன்னை, ஒரு பன்றியின் ஜீவியம் செய்து கொண்டிருந்த உன்னை, நாயை போல செய்த பாவத்தையே கக்கி மறுபடியும் அதை மறுபடியும் தின்னு கொண்டிருந்த உன்னை தேடி வந்து உன்னை தன்னுடைய ரத்தத்தினாலே, வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கர்த்தர் கழுவி உன்னை சுத்திகரித்து உன்னை பரிசுத்தமாக்கி ஒரு நீதிமானாய் மாற்றி சபையிலே நீ பன்றியை போல ஜீவிக்க கர்த்தர் உன்னை சபையில கொண்டு வரல. ஒரு நாயினுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த கர்த்தர் உன்னை சபையில கொண்டு வரல. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்திலே நடக்க போகிறது. அவர் ரகசிய வருகை சீக்கிரமாய் வரப்போகிறது. பன்றிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள் எப்படி ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற முடியும்? நாய் கக்கினதையே தின்று கொண்டிருந்தால், நாயினுடைய சுபாவங்கள் இருந்தால், நாம் எப்படி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே போக முடியும்? ஆட்டுக்குட்டியாகவே நாம் மாற வேண்டுமானால், ஆட்டுக்கடா கூட இல்லை. நன்றாக கவனிங்கள் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், நன்றாய் கவனியுங்கள். ஆட்டுக்கடா இல்ல, ஆட்டுக்குட்டிக்கும் ஆட்டுக்கடாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஆட்டுக்குட்டிக்கு 2 கொம்பு இருக்காது, ஆட்டுக்கடாவுக்கு 2 கொம்பு வளர்ந்திருக்கும்.
அது அந்த சில கொம்புகள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியா இருக்கும். சில கொம்பு நேரா வானத்தை பார்த்து வளர்ந்துன்னு இருக்கும். அந்த கொம்பினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பெருமை, மகா மேட்டிமை. சில ஆட்டுக்கடாவின் கொம்பு கொஞ்சம் வளைஞ்சி இருக்கும். அது என்ன? அடங்கா பிடாரி. இப்படிப்பட்ட சுபாவங்களை அது வெளிப்படுத்துகிறது. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்கிறது. ஆனால் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே ஆட்டுக்கடாவின் கல்யாணம் என்று சொல்லவில்லை, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அதைதான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஆட்டுக்கடாவை போல அல்ல, ஆட்டுக்குட்டியை போல. இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யவில்லையாம்? நொறுக்கப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்தது? அநேகர் வந்து நொறுக்கினார்கள். தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, மற்றவர்கள் உங்களை நொறுக்கும் போது நீங்கள் ஒரு மிருகத்தின் சுபாவத்தை நீ வெளிப்படுத்த கூடாது. ஒரு ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவத்தை நீ வெளிப்படுத்த வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் என்ன தெரியுமா? இயேசுவை குறித்து தான் இது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த இயேசு நொறுக்கப்படும் போது வாயை திறக்கவில்லை. நாம் இன்றைக்கு வாயை திறக்காம இருக்கிறோமா? புருஷன் ஒரு வார்த்தை சொன்னால் மனைவிமார்கள் 10 வார்த்தையை தூக்கி கொட்டுகிறார்கள். இல்ல மனைவிமார் ஒரு வார்த்தையை சொன்னால் கடினமான புருஷர்கள் 10 வார்த்தையை தூக்கி கொட்டுகிறார்கள். இல்லாவிட்டால் ஊழியக்காரர்கள் சபையிலே ஒரு வார்த்தையை சொல்லி கண்டித்தால் விசுவாசிகள் 10 வார்த்தையை பேசுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய் திறக்கப்பட்டதா இருக்கிறதா? இயேசு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். அவருடைய வாய் திறக்கப்படவில்லை. அவர் ஆட்டுக்குட்டியாக அவர் நொறுக்கப்படும் போது, இந்த கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொல்வது லக்ஸுரி லைஃப் அல்ல, கடினமான கஷ்டமான இந்த கிறிஸ்துவ ஜீவிதம் என்பது சுகபோக ஜீவிதம் அல்ல, பாடுகளின் ஜீவியம். நீங்கள் ஒரு தேவ ஊழியர்களா இருக்கலாம், ஒரு விசுவாசிகளா இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஊழியத்திலானாலும் உங்கள் குடும்பத்திலானாலும் பலவிதமான நெருக்கங்கள். அதான் 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டிருந்தார். அநேகர் வந்து உங்களை ஒடுக்குவார்கள், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் வாயை திறக்கும் போது, ஒரு சண்டைக்காக, அநியாயத்துக்காக, அக்கிரமத்துக்காக, உலகத்துக்காக நீ வாயை திறக்கும் போது ஒரு ஆட்டுக்குட்டியை போல நீ மாற முடியாது. அவர் வாயை திறக்கவில்லை. அடுத்து வாசிக்கிறோம், அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல. அடிக்கப்படும்படி, அடிக்கப்படுவது என்று சொல்வது பாடுகளின் ஜீவியம். வேதம் சொல்கிறது, அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். கிறிஸ்துவ ஜீவியத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுபட வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும், மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு மயிர், முடி கத்தரிக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம், ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவ வாழ்க்கையிலே வருகிற மேட்டிமை, பெருமை, இவைகள் எல்லாம் அப்பப்போ கத்தரிக்கப்பட வேண்டும். அப்படி நீ கத்தரிக்கப்படும் போதுதான் உனக்குள்ளே ஒரு தாழ்மையின் ஜீவிதம், சுபாவங்கள் வரும். இப்படி ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக வாய் திறக்காமல் இருந்தது போல
இயேசுவும் கூட இந்த பூமியிலே ஜீவித்த நாட்களிலே அப்படிதான் காணப்பட்டார். அருமையான தேவனே பிள்ளையே, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நாம் போக வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டும், நாமும் ஒரு ஆட்டுக்குட்டியாய் மாற வேண்டுமானால், தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினால்தான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அங்கே ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவங்கள் நமக்குள் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு போக வேண்டுமென்றால் ஏசாயா 53:7 வசனத்திலே நொறுக்கப்பட்டார், ஒடுக்கப்பட்டார், ஆனால் அவர் வாயை திறக்கவில்லை. மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக கொண்டு போகப்பட்டு மயிர் கத்திரிக்கும் போது கூட அவர் வாயை திறவாதிருந்தார். இதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய பெருமைகள், மேட்டிமைகள் ஆண்டவர் உடைக்கும் போது கூட நீ வாயை திறக்காமல் இருக்க வேண்டும். எங்க நம்மளை தாழ்த்தணுமோ, எங்க நம்மளை ஒப்பு கொடுக்கணுமோ, அங்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துகிறவரா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நாம் படிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வேத வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களாக அல்ல. 44ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்களை நாம் சிநேகிக்கணும். இதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நாம் போக வேண்டுமானால் உங்கள் சத்துருக்களை நீ சிநேகிக்கணும். மிருக சுபாவம் உள்ளவர்கள் நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த பூமியிலே நமக்கு சத்துரு என்று ஒரு மனுஷனும் இல்லை. நம்முடைய பரம சத்துரு யார்? விழுந்து போன பிசாசுடைய தூதனுடைய ஆவிதான் நமக்கு பரம சத்துரு. அவனை தவிர இந்த பூமியில யாருமே நமக்கு சத்துரு அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருவாய் காணப்படுகிற ஒவ்வொரு மனுஷனையும் நீ நேசிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உனக்குள்ளே வர வேண்டுமானால் நீ ஒரு ஆட்டுக்குட்டியாக போல உன்னை நீ தாழ்த்த வேண்டும். அதான் 44ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மள ஒரு மனுஷன் சபிக்கிறான்னா யார் ஆசீர்வதிக்க முடியும்? நம்முடைய வாயிலிருந்து சாபம்தான் வரும். அப்படி அல்ல. நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை போல, இயேசு கூட இந்த உலகத்திலே இயேசுவை யார் யார் சபித்தார்களோ அவர்களை அவர் திரும்பி சபிக்கவில்லை. இதைதான் இவர் மலை பிரசங்கத்திலே சொல்கிறார், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் உங்களை யார் சபிக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் சபித்தார்கள் என்று நாமும் கூட சபிக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள்,
உங்களை யார் பகைக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. அது தேவனுடைய ஆவியையும் இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் யார் இருக்கிறார்களோ, ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் யார் இருக்கிறதோ அவர்கள்தான் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். அடுத்து, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஒரு மனுஷன் நிந்திக்கிறான், ஒரு மனுஷன் உங்களை துன்பப்படுத்துகிறான், நீ மறுவிதமாக அவங்களை நீ நிந்திக்க கூடாது, அவங்களை நீ துன்பப்படுத்த கூடாது. அது பின்மாற்றத்தின் சுபாவம், அது பன்றியின் சுபாவம், நாய் கக்கினதை தின்னுகிற சுபாவம். ஆனா ஆட்டுக்குட்டியின் சுபாவம் அது அல்ல. ஆட்டுக்குட்டியின் சுபாவம் என்ன தெரியுமா? கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அநேகர் முகத்திலே வந்து துப்பினார்கள், அநேகர் தலையில வந்து முற்கிரீடத்தை சூட்டினார்கள். அவர் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னபோது கசப்பான காடியை கொண்டு வந்து அவர் வாயிலே வைத்தார்கள். இது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், ஒரு போர் சேவகன் ஈட்டியை கொண்டு வந்து அவர் விழாவிலே ஓடி வந்து குத்தினான். குத்தும் பொழுது முதலாவது ரத்தம் வந்தது, இரண்டாவது தண்ணீர் வந்தது. ரத்தம் வந்த பிற்பாடு தண்ணீர் வந்தது என்றால் அதன் அர்த்தம் என்ன? இனி அந்த சரீரத்தில் வரும்படியாக ரத்தம் இல்லை, ஆகினால்தான் தண்ணீர் வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், அந்த போர் சேவகன் ஒரு பன்றியின் சுபாவம் உள்ளவனாயிருந்தாலும், ஒரு மிருகத்தின் சுபாவம் உள்ளவனாயிருந்தாலும், ஓடி வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய விழாவிலே குத்தும் பொழுது அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதவராய், நாம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நாம் போக வேண்டுமானால், அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால், நீ ஒரு மிருக சுபாவம் உள்ளவன் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே பிரவேசிக்க முடியாது. அதனாலதான் வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்படுகிறது, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே போய் பேசுகிறவர்களோ, பயத்தின் ஆவி உள்ளவர்களோ, துஷ்டனோ யாரும் அங்க பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திலே நீயும் நானும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமியிலே ஜீவிப்போமானால், ஆட்டுக்கடாவை போல அல்ல, ஆட்டுக்குட்டியை போல. எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க? யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அந்த போர் சேவகன் அந்த விழாவிலே குத்தின உடனே முதலாவது தண்ணீர் ரத்தம் வந்தது, இரண்டாவது தண்ணீர் வந்தது. அந்த ரத்தம் எதை வெளிப்படுத்துகிறது? அந்த ரத்தம் குத்தின அந்த போர் சேவகனுடைய முகத்திலே அப்படியே அடித்தது. மறுபடியும் அந்த தண்ணீரும் அந்த குத்தின அந்த போர் சேவகனுடைய முகத்திலே அப்படியே அடித்தது. அர்த்தம் என்ன? ரத்தம் எதை வெளிப்படுத்துகிறது? போர் சேவகனை பார்த்து அவன் முகத்திலே அந்த ரத்தம் பாய்ந்து போய், மகனே, நீர் என்னை குத்தினா கூட என் ரத்தம் உன் பாவத்தை மன்னித்து கழுவுகிறது என்று சொல்லி அந்த ரத்தம் அவனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதா இருக்கிறது. அடுத்து இயேசுவின் விழாவில் இருந்து வந்த தண்ணி இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது, ரத்தம் மன்னிப்பை வெளிப்படுத்துகிறது, தண்ணீர் இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. ரத்தம் போய் அடித்து போர் சேவகனுடைய பாவத்தை மன்னித்து, மறுபடியும் இந்த தண்ணீர் போய் அவனுடைய முகத்திலே அடித்து, அந்த தண்ணீர் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன சொல்கிறது? நீ என்னை வெறுத்தாலும் கூட, நீ என்னை நேசிக்க விட்டாலும் கூட, இதோ நான் உன்னை நேசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு நீ போக வேண்டுமானால், உன் சத்துருக்கள் உன்னை வெறுக்கலாம், உன் சத்துருக்கள் உன்னை நிந்திக்கலாம்,
உன் சத்துருக்கள் உன்னை துன்பப்படுத்தலாம், ஆனால் ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் என்ன? உன் சத்துருக்களை நீ நேசிப்பாயாக. இன்றைக்கு உன் வீட்டிலேயே உனக்கு சத்துருக்கள் இருக்கலாம். வேதம் சொல்கிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு, உன் புருஷனே உனக்கு சத்துரு, உன் மனைவியே உனக்கு சத்துரு. நீ பெற்றெடுத்து 10 மாசம் சுமந்தாயே உன் குமாரத்தி, உன் பிள்ளை, உன் பையன், அவனே உனக்கு சத்துருவா இருக்கலாம். ஆனால் ஒருவேளை உன் தாய் உனக்கு சத்துருவா இருக்கலாம், உன்னுடைய மனைவி உனக்கு சத்துருவா இருக்கலாம், உன்னுடைய தாத்தா பாட்டி உனக்கு சத்துருவா இருக்கலாம். இயேசு மலை பிரசங்கத்தில் என்ன சொல்கிறார்? உன் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதனாலதான் இயேசு கல்வாரி சிலுவையிலே பக்கத்தில் இருந்த கள்ளனை பார்த்து சொல்கிறார், குத்தினவர்களை பார்த்து சொல்கிறார், தேவனே, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று பிதாவின் இடத்திலே ஜெபம் பண்ணினார். இதுதான் மலை பிரசங்கத்திலே சொல்கிறார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவதற்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசிகளே, ஊழியர்களே, இன்றைக்கு நீ எப்படிப்பட்ட ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாய்? ஆட்டுக்குட்டியானவர் செய்த ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாயா? கல்வாரி சிலுவையிலே ஆட்டுக்குட்டியானவர் செய்த ஜெபம் என்ன? இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறாயா? இல்ல, ஆண்டவரே இந்த பாஸ் கால உடையும், ஆண்டவரே அந்த விசுவாசி கைய உடையும், ஆண்டவரே அந்த விசுவாசி வேலைக்கு போய் மறுபடியும் திரும்பி வரக்கூடாது, அவன் அங்கே செத்து போனோம், அப்படி நீ சாபமாகிய ஜெபத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாயா? இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவருடைய ஜெபம் உன் கூரைக்கு மேல கூட போகாது. உன் ஜெபம் பரலோகத்திலே கேட்கப்பட வேண்டுமானால் பரமபிதா இயேசு உனக்கு எப்படி ஜெபம் பண்ணபடி சொல்லி கொடுத்தாரோ அப்படிப்பட்ட ஜெபம் செய்கிற அந்த ஜெபம் தான் சீயோனின் வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை குறித்து தான் நாம் தியானித்தோம். அடுத்த பாயிண்ட் கீழே அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள். இது அடுத்த நாளிலே நாங்கள் பேசுகிறோம். நம்முடைய கண்களை நாம் மூடுவோம். இன்றைக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவரை குறித்து நாம் தியானித்தோம். வருகிற நாளிலே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். வருகிற நாளில் அந்த பாயிண்டை நாம் தியானிப்போம். நம்முடைய கண்களை மூடுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் உனக்குள் இருக்கிறதா? ஆட்டுக்குட்டியானவரை போல நொறுக்கப்படும் போது, ஒடுக்கப்படும் போது வாய் திறக்காமல் இருக்கிறாயா? உன் வாயிலே நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, உன் வாயிலே கோபமான வார்த்தைகள், வீணான வார்த்தைகளே வரக்கூடாது. இயேசுவை குறித்து வாசிக்கிறோம், அவர் வாயை திறக்கவில்லை. நீங்கள் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரர்களா இருக்கலாம், ஒரு விசுவாசியா இருக்கலாம். உங்களுடைய வாயிலே என்ன வார்த்தை வருகிறது? சாபத்தின் வார்த்தை வருகிறதா? இன்றைக்கு ஊழியர்கள் சபையிலே பிரசங்கத்திலே தேவ ஜனங்களை சாபங்களுக்காய் சாபத்தின் வார்த்தையை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி உனக்கு சத்துருவா இருந்தா கூட, ஒரு ஊழியக்காரன் உனக்கு சத்துருவா இருந்தா கூட, ஒரு ஊழியக்காரனுடைய ஊழியம், ஒரு ஊழியக்காரனுடைய வசனம் ஆசீர்வாதத்தின் வசனமா இருக்க வேண்டும். அருமையான ஊழியர்களே, உன் வாயிலே சாபத்தை போடும்படியாக ஆண்டவர் உனக்கு இந்த வேதாகமத்தை கொடுக்கவில்லை, இந்த ஊழியத்தை கொடுக்கவில்லை. ஆசீர்வதிக்கும்படியாக தான் இந்த ஊழியத்தை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நீ செய்வாயாக. நீ ஆட்டுக்குட்டியானவர் செய்த ஊழியத்தை நீ உண்மையாய் செய்வாயானால் உன் வாயிலே சாபம் அல்ல, ஆசீர்வாதம் தான் வரும். சிலுவையிலே ஆட்டுக்குட்டியானவர் என்ன சொன்னார்?
தேவனே, இவர்கள் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஊழியர்கள் பேசுங்கள். விசுவாசிகளே, உங்கள் குடும்பங்கள் ஆனாலும், அந்நிய ஜனங்கள் மத்தியில் ஆனாலும், சபையில் ஆனாலும், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அந்த போர் சேவகன் ஓடி வந்து இயேசுவின் விழாவிலே குத்தின போது ரத்தம் வந்தது. இரண்டாவது தண்ணீர் வந்தது. ரத்தம் எதை வெளிப்படுத்துகிறது? அவனுடைய பாவத்தை, குத்தினவனுடைய பாவத்தை இயேசு மன்னிக்கிறார். தண்ணீர் எதை வெளிப்படுத்துகிறது? நீ எவ்வளவுதான் என்னை குத்தினாலும், நீ எவ்வளவுதான் என்னை வெறுத்தாலும், என் மகனே, உன்னை நான் நேசிக்கிறேன். இயேசுவின் அன்பை அது வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் கண்களை மூடுங்கள். இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள். ஒரு 2 நிமிஷம் நாம் தியானிப்போமாக. ஆட்டுக்குட்டியானவருடைய சுபாவம் நமக்குள் இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு நீ பிரவேசிக்க முடியாது. அந்த மத்திய ஆகாயத்தில் நீ பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் என்ன? அதுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே கூட நாம் படிக்கிறோம். சியோன் மலையின் மேலே ஆட்டுக்குட்டியானவரோடு கூட 144,000 பேரை நான் நிற்க கண்டேன். ஆட்டுக்கடாவோடு கூட அல்ல, ஆட்டுக்குட்டி. இயேசு சியோன் மலையின் மேலே, சியோனிலே, பிதாவின் சிங்காசனத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் கூட ஒரு ஆட்டுக்குட்டியாய் நம்மை ஒப்பு கொடுப்போமாக. எல்லாரும் உங்களை தாழ்த்துங்கள். தேவனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த போர் சேவகன் இயேசுவை குத்தும் போது ரத்தமும் தண்ணீர் அவனுடைய முகத்திலே பீறி பாய்ந்தது. அதுபோல இன்றைக்கு அநேகர் உங்களை துன்பப்படுத்தலாம், அநேகர் உங்களை குத்தலாம், அநேகர் உங்களை நிந்திக்கலாம். நீங்கள் செய்யாத பாவத்தை இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லலாம். ஆனாலும் கூட நீங்கள் சொல்லுங்கள், தேவனே, இவர்களுக்கு மன்னியும் என்று நீ ஜெபம் பண்ணுவாயாக. கர்த்தர் உன்னை தான் உயர்த்துவார். கர்த்தர் உன்னை தான் ஆசீர்வதிப்பார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாகுவாய். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவம் உனக்குள்ளே வரட்டும். இயேசுவின் ரத்தம் அந்த போர் சேவகன் முகத்திலே பாய்ந்து, மகனே, நீ என்னை குத்தினால உன்னை நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன் என்று சொன்னது. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை ஒருவரை ஒருவர் நீங்கள் மன்னியுங்கள். மறுபடியும் தண்ணீர் பாய்ந்து அந்த போர் சேவகன் முகத்திலே பீந்தது. தண்ணீர் எதை காட்டுகிறது? இயேசுவின் அன்பு. மகனே, நீ என்னை வெறுத்தாலும் கூட நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுங்கள், முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே, கல்வாரி அன்பை நாம் தியானிப்போமாக. கல்வாரி அன்பை நாம் தியானிப்போமாக. அந்த கல்வாரி சிநேகத்தை நாம் தியானிப்போமாக. நீங்கள் எல்லாரும் தியானிக்கும் போது அந்த கல்வாரி அன்பு உன் தலையின் மேல் வரட்டும். உலகத்தின் அன்பு மாயை, கல்வாரி அன்பு ஜெயம் தரும் அன்பு. கல்வாரி அன்புக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கும் போது, அந்த போர் சேவகன் குத்தும் போது, அந்த ரத்தமும் தண்ணீரும் பாய்ந்தது போல உனக்குள் இருந்து மன்னிக்கிற சுபாவமும், அநேகரை எல்லாரையும் நேசிக்கிற சுபாவங்கள் இந்த நேரத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். அந்த கல்வாரி அன்புக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த கல்வாரி சிநேகத்துக்காக உங்களை ஒப்பு கொடுங்கள். கல்வாரி அன்பு உன்னை மாற்றக்கூடிய அன்பு. கல்வாரி அன்பிலே, கல்வாரி சிநேகத்திலே உன்னுடைய ஜீவியங்கள் மாற்றக்கூடியதா இருக்கிறது. பண்டியின் சுபாவங்களோ நாயின் சுபாவங்களோ உனக்குள்ளே வரக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வேத வசனத்தை நாங்கள் இதோடு கூட முடிக்கிறோம். அடுத்த தியானத்திலே அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்கிற
அந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆட்டுக்குட்டியானுடைய சுபாவத்துக்குள்ளே வரும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காக எங்களை ஆயத்தம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கும்படியாக எல்லாருடைய ஜீவியத்திலும் ஒரு மாறுதல் உண்டாகி ஆண்டவரே, இயேசு கல்வாரி சிலுவிலே செய்தது போல எங்களுடைய சுபாவங்களோடு மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.